திருப்பாச்சி கோட்டையில 7 நீங்க 2 பேரும் தான். உங்க ஊர் ஏரியில மண் எடுத்துக்கிறேன். சுத்திலும் பக்காவா கரையை கட்டி நடபாதையாக்கி பண விதையை நட்டு அருமையா பண்ணி தரேன். பாரு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உன் ஊருக்கு தான் நல்லது நடக்கும். மண் எடுத்தா நல்லது தானயா. நிலத்தடி நீர் நல்லா நிக்குமே, தண்ணி ஆள் எடுத்தோம்னா ஒத்துக்க மாமா. என்னையா கனிமா வளர்த்து திருடியா? இது ஏரியா இல்ல கேணியாயா? சும்மா இருங்க தம்பி. இந்த திருப்பாச்சி கோட்டையில யாரையும் நாங்க ஏரியில மண் எடுக்க விடுறது இல்ல. இவங்களை நான் பாத்துக்கிறேன். நீ 4 பக்கம் கரையை கட்டி பண விதை நட்டு தரங்கிற சொன்னபடி நீ செஞ்சு கொடுத்துரு. அப்படியே எங்க பள்ளிக்கூடத்துக்கு தேவைப்படுறது செஞ்சு கொடுத்துரு. தலைவரை உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? நீங்க கேட்டது எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கக்கூடாது. நான் பாத்துக்கிறதா இருந்தாலும் கிளம்பு கிளம்பு கிளம்பு. இப்ப தோப்புக்கு தானே வந்துட்டு இருக்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? வாங்க தம்பி தோப்புலாம் இருக்கேன் வாங்க. ஆனா மண் எடுக்க போறது உறுதியாயிடுச்சு. முன்பணமா ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன தம்பி திடீர்னு 2 லட்சம் கேக்குறீங்க? அண்ணா பல கோடி ரூபா ப்ராஜெக்ட், 2 லட்சம் ஒரு பெரிய காசு இல்லைண்ணே. சரி தம்பி என்னமோ கேட்குறியா? வச்சுங்க, இந்த 2 லட்சம் இருக்கு வச்சுங்க. நாளைக்கு காலையில் ஆளெல்லாம் வந்து இறங்கிடும் மணல்றதுக்கு. ஒன்றும் அங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. அண்ணா ஏரியில மண்ணை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்கண்ணா, பஸ்ஸெல்லாம் மறைச்சிட்டாங்கண்ணா, பொம்பளை எல்லாம் நிக்குதுண்ணா. என்னடா சொல்ற? தேன்கூட்டில் கல்லு தரிச்சது மாதிரி பண்ணிட்டானுவா. அவனுக்கு ஃபோன் போட்டு வச்சுறாங்க, பணம் வச்சிருக்கானு. ஏன் அது மண் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கிடைச்சா ஊரை விட்டு விட்டுருக்கியா? ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன தம்பி பண்றது? நானும் எவ்வளவு சொல்றேன், கேட்க மாட்டாங்க. சரி பிரச்சனை ஆயிட்டுனா விடு. நீங்களே கொண்டு வச்சு நீங்களே கொண்டு எடுத்து பண்ணிவிட்டியா? இது இல்லாட்டி எத்தனை ஏறி பணம் கொடுத்தோம்? 2 லட்சம் பணத்தை விட. பணமா என்கிட்ட பண்ண கொடுத்தீங்க? ஹலோ ஹலோ சொல்றாப்டா. இந்த உடனே கொலைக்கு வராருங்க. எங்க குடும்பத்துக்கும் திருப்பாச்சி கோட்டைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. எங்க அம்மா அப்பா நான் எல்லாம் இந்த ஊரு நிலத்தை எல்லாம் வித்தாய்க்கு எடுத்து நட்டோம். அந்த விசுவாசம் இருக்கு எனக்கு. என்ன சொல்ல வரேன்னா, கரை கட்டுறதுக்கு 20-25 லட்சம் ரூபாய் செலவாகும் உங்களுக்கு. என்ன இல்ல நான் கரை கட்டுறேன். மொத்த மனையும் வறண்டி எடுத்துட்டு இல்லை கரை கட்டுறது மாதிரி ஏசி ஆக்கி உள்ள விடுறோம். ஊருக்காரன் தொழில் வச்சுக்க அவன் அடிச்சுட்டு இருப்பான், பஸ்ஸை மறப்பான். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நம்ம மட்டும் கரையேறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பணத்தை கூட நாங்களே பெரிய ஆட்டை, எங்க கிட்டே ஆட்டையா? பணத்தை கூட தாத்தா